இந்த தொழிலை செய்தால் எக்காலத்திலும் நஷ்டமே ஆகாது. இன்றைய பதிவில் எக்காலத்திலும் நஷ்டமே ஆகாத தொழிலை பற்றிதான் காணப்போகிறோம். அது என்ன தொழில் அப்படி என்று யோசிக்கிறீர்களா? நாம் அனைவரும் சாப்பிட்டால்தான் வாழ முடியும். சாப்பிடுவதற்கு தேவையான உணவுகளில் முக்கியமானது என்ன? அரிசி. நாம் உணவுகளில் இட்லி, சாதம், இடியாப்பம் இன்னும் பல உணவுகள் செய்வதற்கு முக்கியமாக இருப்பது அரிசிதானே. இப்போ கண்டுபிடித்து இருப்பீர்கள் என்ன தொழில் என்று. அரிசி கடை தொழில். இந்த தொழில் செய்தால் நஷ்டம் ஆகுமா? நிச்சயமா ஆகாதுங்க. அனைவருக்குமே மற்றவர்களிடம் சென்று வேலை பார்க்க பலரும் விரும்புவதில்லை. ஏனென்றால் அவர்களிடம் வேலை பார்க்கும்போது நேரம் மற்றும் அங்குள்ள விதிமுறைகள் எல்லாம் கடைப்பிடிக்க வேண்டியிருக்கும். அதனால் தான் சுயதொழில் செய்யலாம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் சுயதொழில் செய்ய வேண்டும் என்று நினைத்தால் மட்டும் போதாது. அதற்கான யோசனைகளும் இருக்க வேண்டும். இந்த தொழிலை எப்படி சிறப்பாக செய்வது என்று பார்ப்போம். அரிசி வகைகள். மனிதனுடைய வாழ்க்கையில் உணவு என்பது அத்தியாவசியமான ஒன்றாக இருக்கிறது. இந்த உணவுகளை சமைப்பதற்கு அரிசி முக்கியமானதாக இருக்கிறது. அரிசி இல்லாம எந்த வகையான சாத வகைகளையும் செய்ய முடியாது. இந்த மனித வாழ்க்கையில் அத்தியாவசியமான ஒன்றாக இருக்கிறது. அதனால் இந்த தொழிலை நீங்கள் தாராளமாக செய்யலாம். இட்லி அரிசி, பொன்னி அரிசி, பாஸ்மதி அரிசி, பிரியாணி அரிசி, கர்நாடக அரிசி, சீரக சம்பா அரிசி, புழுங்க அரிசி, இன்னும் பல வகையான அரிசி வகைகள் உள்ளன. அதில் உங்களுக்கு தேவையான அரிசிகளை மட்டும் வாங்கிக் கொள்ளுங்கள். உங்கள் பகுதியில் எந்த அரிசி நன்றாக விற்பனை ஆகுமோ அதனை வாங்கிக் கொள்ளுங்கள். அப்போது வியாபாரம் ஆகும். அதேபோல எந்த அரிசிக்கு டிமாண்ட் இருக்கிறது என்பதையும் ஆராய்ந்து கொள்ளுங்கள். ஆராய்ச்சி வியாபாரம். நாம் அன்றாட வாழ்வில் முக்கியமான ஒன்று அரிசி. அத்தியாவசியமான ஒன்று, எந்நாளிலுமே நஷ்டமே ஆகாது. நீங்கள் முதலில் செய்ய வேண்டியது உங்கள் ஏரியாவில் என்ன அரிசி அதிகமா வியாபாரம் ஆகுது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் தொழில் தொடங்குவதற்கு வசதியாக இருக்கும். நீங்கள் சிறிய அளவிற்கு தொடங்குகிறீர்கள் என்றால் சிறிய கடை போதுமானது. அந்த கடைக்கு மாதம் வாடகையாக ₹4000 இருக்கும். இல்லை, நான் பெரிய அளவில்தான் தொடங்க போறேன் அப்படியென்றால் ஒரு குடோனை தேர்ந்தெடுப்பது நல்லது. அரிசியில் பல வகைகள் உள்ளது. ஆனால் நீங்கள் அரிசி கடை வைக்கும் இடத்தில் என்னென்ன அரிசி அதிகமாக வியாபாரம் ஆகின்றதோ அந்த அரிசிகளை வாங்கினால்தான் சிறப்பாக இருக்கும். அரிசி வாங்குவது எப்படி? நீங்கள் சிறிய கடைதான் வைக்கப் போகிறீர்கள் என்றால் உங்கள் ஏரியாவில் ஹோல்சேல் அரிசி கடை இருக்கும். அங்கு வாங்குவது சிறந்தது. இல்லையென்றால் அரிசி விளையும் இடத்தில் மொத்த அளவில் எடுத்து விற்றால் நல்ல லாபம் இருக்கும். அதாவது தஞ்சாவூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி போன்ற இடங்களில் அரிசி ஆலை அதிகமாக உள்ளது. இந்த இடங்களிலும் அரிசி மொத்தமாக வாங்கி விற்பனை செய்யலாம். அரிசி கடை விளம்பரம். நீங்கள் எந்த தொழில் செய்தாலும் விளம்பரம் ரொம்ப முக்கியம். மற்றவர்களுக்கு உங்கள் கடையில் உள்ள சிறப்பு, என்னென்ன அரிசி இருக்கு என்பது தெரிந்தால் தானே வாடிக்கையாளர் தேடி வருவார்கள். அந்த வகையில் அரிசி கடைக்கும் சிறிய அளவு நோட்டீஸ் இல்லை என்றால் உங்களுக்கு உகந்த வகையில் விளம்பரம் செய்யுங்கள். அப்போதுதான் வாடிக்கையாளர்கள் அதிகமாக கிடைப்பார்கள். அரிசி விற்பனை. நீங்கள் உங்கள் ஏரியாவில் உள்ள கடைகளில் விற்கும் விலையை விட குறைவாக விற்க வேண்டும். அப்போதுதான் உங்களை தேடி வாடிக்கையாளர்கள் வருவார்கள். ஹோட்டல் மற்றும் அபார்ட்மெண்ட், ஹாஸ்டல் போன்றவற்றில் விற்பனையை ஏற்படுத்த வேண்டும். இந்த மாதிரி மொத்த இடத்தில் வியாபாரத்தை பிடித்தோம் என்றால் நமக்கு லாபம் நன்றாக இருக்கும். எக்காலத்திலும் வியாபாரம் சரிவை அடையாத இந்த தொழிலை செய்து வாழ்க்கையில் முன்னேறுங்கள்.